ஹாய் கைஸ், வெல்கம் டு கார்த்திக் டைரிஸ். குட் மார்னிங் டு ஆல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா எக்கு கிரேவி தான். இது வந்து சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே, பூரி எல்லாமே சூப்பராக இருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு பூண்டு தட்டி போட்டு வதக்கிக்கணும். அப்புறம் தக்காளி வந்து வதக்கிக்கணும். ஒரு 5-6 வெங்காயம், ஒரு 5-6 தக்காளி எடுத்துக்கணும். ஒரு பூண்டு, பெரிய பூண்டு எடுத்து நல்லா உரிச்சிட்டு அதை நசுக்கி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து மஞ்சத்தூள், உப்பு, சில்லி பவுடர், கொஞ்சோண்டு கரம் மசாலா பவுடர் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு பச்சை வாசனை போனதும் நம்மளுக்கு தேவையான ஒரு 3 முட்டை அப்படின்னா 4 முட்டை கூட சேர்த்துக்கலாம். அதை நல்லா உடச்சி ஊற்றி கிண்டி கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வந்தோடனே இறக்கிட்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சப்பாத்தி தான் வந்து இதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த சப்பாத்தி வித் கிரேவி வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். கமெண்ட் பாக்ஸில்